ஆறாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் முதல் பருவத்திற்கான இயல் 1 தமிழ்த்தேன். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை பேழை பகுதியில் இன்பத் தமிழ் என்கிற பாடலை தற்பொழுது நாம் பார்க்கலாம். இப்பாடல் மகாகவி பாரதியாரின் வழித்தோன்றலாக கருதப்படக்கூடிய பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட பாடல். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. மரபு என்றால் நீண்ட காலமாக பின்பற்றப்படும் வழக்கம். பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே, மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். முதற்கண் இப்பாடலை வாசிப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இப்பாடலின் பொருளை காணலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர். அமுதத்தின் குணம் என்ன? அமுதம் தன்னை உண்டவரை நீண்ட நாள் வாழ வைக்கும். அதுபோல் தமிழும் அமுது போன்றது. எப்படி என்றால், தமிழ் நூல்களை கற்றவர்கள், தமிழ் நூல்களை படைத்தவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள் போன்றவரெல்லாம் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அது எதனால்? தமிழ் என்கிற அமுதத்தால். அந்த இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் கற்றாரை தமிழ் நீண்ட நாட்கள் வாழ வைப்பதால், வள்ளுவன் போல் வாழ வைப்பதால், இந்த இன்பத் தமிழ் எங்களுடைய உயிருக்கு சமமானது. தமிழுக்கு நிலவென்று பேர். நிலவின் குணம் என்ன? நிலவு பகல் வெப்பத்திலிருந்து அனைத்து உயிர்களையும் மீட்டு இரவில் குளிர்ச்சியை வழங்குகிறது. அதுபோல தமிழ் மொழியானது மனிதர்களுக்கிடையே நிலவக்கூடிய வன்முறை, குற்றங்கள் இவைகளிலிருந்து மீட்டு தன்னுடைய நூலின் செய்தி மூலமாக, தமிழ் நூல்களின் செய்தி மூலமாக அது மனிதர்களை மனிதர்களாக மாற்றி குளிர்விக்கிறது. இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அப்படிப்பட்ட இன்பத் தமிழானது ஒரு குற்றங்கள் இல்லாத சமூகத்தை, மனிதநேயம் வாய்ந்த சமூகத்தை உருவாக்கி நிற்பதனால் இந்த சமூகம் வளர்வதற்கு அது நீராக இருக்கிறது. தமிழுக்கு மனம் என்று பேர். மனம் என்றால் வாசனை. பூவிலிருந்து வரும் வாசம், சந்தனத்திலிருந்து வரும் வாசம், உணவுப் பொருள்களை சமைக்கிற பொழுது வரும் வாசம். ஆனால் தமிழை பொறுத்த வரையில் அதனுடைய பெயரே மனம். அப்ப தமிழிலே என்னென்ன மனம் இருக்கிறது? இலக்கிய மனம் இருக்கிறது, அறத்தின் மனம் இருக்கிறது, அறிவின் மனம் இருக்கிறது, ஒழுக்கத்தை கூறக்கூடிய மனம் இருக்கிறது, வாழ்வியலை சொல்லக்கூடிய மனம் இருக்கிறது. ஆகவே தமிழ் இத்தகைய மனங்களை கொண்டிருப்பதனால் தமிழுக்கு மனம் என்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இத்தகைய சிறந்த மனித வாழ்வுக்கு அடித்தளத்தை உருவாக்கி தந்த ஒரு ஊராக எங்களுக்கு இந்த இன்பத் தமிழானது விளங்குகிறது. உலகத்தில் வாழக்கூடிய சில உயிரினங்கள் இளமை காலத்தில்
பால் மட்டுமே அருந்தி வாழ்கின்றன. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். பால் உடம்பை வளர்க்கும். இந்த தமிழ் பாலாக இருந்து எப்படி வளர்த்தது? அறத்தை ஊட்டி வளர்த்தது, ஒழுக்கத்தை ஊட்டி வளர்த்தது, செயல் வீரத்தை ஊட்டி வளர்த்தது. ஆகவே தமிழ் எங்கள் இளமைக்கு பாலாக இருந்தது. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். புலவர்களுக்கு, புகழ்மிக்க புலவர்களுக்கு அது வேலாகவும் இருந்தது. நாட்டை காக்க போருக்கு செல்லுகிறவன் போர்க்களத்திலே நின்று போராடுவதற்கு இரும்பினால் செய்யப்பட்ட வேல் தேவை. அந்த ஆயுதத்தை கொண்டுதான் அவன் எதிரிகளை ஜெயிக்க வேண்டும். அதே போல சான்றோர் சபையில் நின்று சொற்போர் புரிந்து வெல்வதற்காக இருக்கக்கூடிய புகழ்மிக்க புலவர்களுக்கு எது ஆயுதமாக இருக்கிறது? தமிழ்தான். ஆகவே இந்த தமிழ் ஒரு வேலை போல புகழ்மிக்க புலவர்க்கு சான்றோர் சபைதனில் சொற்போர் புரிய ஆயுதமாக நின்றது, அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்தது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். வானம் ஒரு மரம், ஒரு கொடி எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் இடம் தந்து கொண்டே இருக்கும். ஒரு வானூர்தி எவ்வளவு உயரத்திற்கு பறந்தாலும் அதற்கு இடம் அளித்து கொண்டே இருக்கும். அதுபோல நாங்கள் வளர வளர, வளர்வதற்காக, எங்கள் உயர்வுக்காக பல்வேறு அறிவு நூல்களால், பல்வேறு இலக்கிய நூல்களால் எங்கள் வாழ்வை வளர்ச்சி பாதைக்கு, உயர்வு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய வானமாக எங்கள் தமிழ் மொழி இருக்கிறது. இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தேன் உடம்பின் அசதியை போக்குவதற்கு பயன்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அதே போல மனதிலே அறியாமை என்கிற அசதி வருகிற போது அந்த அசதியை நீக்கக்கூடிய சுடராக, ஒளியாக, ஒளிப்பொருளாக எது இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் நூல்கள் இருக்கிறது, அறநூல்கள் இருக்கிறது, ஒழுக்க நூல்கள் இருக்கிறது, இலக்கிய நூல்கள் இருக்கிறது. அது எங்களுடைய அறியாமை என்கிற அசதியை போக்கக்கூடிய, ஒளி வீசக்கூடிய, அறிவு ஒளியை தரக்கூடிய தேனாக இருக்கிறது. ஆகவே இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். மனித உறுப்புகளிலேயே சுமையை அதிகமாக தாங்கும் உறுப்பு தோள்தான். மூட்டை சுமப்பவரிலிருந்து பளு தூக்கும் வீரர்கள் வரையில் சுமையை தோளில்தான் வைத்து சுமக்கிறார்கள். அதுபோல் வாழ்க்கையில் எங்களுக்கு இன்னல்கள் வருகிற போது, வாழ்க்கையில் எங்களுக்கு இடரல்கள் வருகிற போது, வாழ்க்கையில் தொய்வு வருகிற போது தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் கொடுக்கிறது. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். வைரம் திண்மை மிக்கது, உறுதியானது, ஒளி வீசக்கூடியது. வைரத்தால் செய்யப்பட்ட வாள் ஒளி வீசக்கூடியதாக இருக்கும், உறுதி வாய்ந்ததாக இருக்கும். தமிழில் எங்களுடைய கவிதைகளுக்கு இந்த தமிழ்தான் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு எதை தருகிறது என்று கேட்டால் ஒளியை தருகிறது. இலக்கிய சுவை என்கிற ஒளியை, கருத்து என்கிற ஒளியை தருகிறது. கவிதைக்கு மொழியால் உறுதியை தருகிறது. புத்தகத்தில் அளிக்கப்பட்டுள்ள பாடலின் பொருளை அப்படியே நாம் வாசிக்கலாம். தமிழுக்கு அமுது என்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள்
இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோள் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். இப்பொழுது நாம் நூல்வெளி பகுதியில ஆசிரியர் குறிப்பை காணலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. கற்பவை கற்றபின் பகுதியில எண் 1 இன்பத்தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுக. இந்த பாடல் திரைப்படத்திலே இடம்பெற்றுள்ளது. தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று நீங்கள் யூடியூப்ல போயிட்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த பாடலை நீங்க கேட்க முடியும். 2. தமிழை அமுது, நிலவு, மனம் என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுக. ஏன் இதை அமுதுன்னு சொல்றாங்க, நிலவுன்னு சொல்றாங்க, மனம்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பற்றி வகுப்பறையில் நீங்கள் கலந்துரையாடுக அப்படின்னு சொல்றாங்க. நாம அந்த பொருள் கூறுக பகுதியில அது பற்றி நாம கூறியிருக்கோம். 3. தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்களை பட்டியலிடுக அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்களை பட்டியலிடுக அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? அன்னை, மூச்சுக்காற்றே அப்படின்னு சொல்லலாம், கண்ணு அப்படின்னு சொல்லலாம், வானூர்தி அப்படின்னு சொல்லலாம், நூலகம் அப்படின்னு சொல்லலாம், இசை வடிவே அப்படின்னு சொல்லலாம். 4. தமிழ் கவிதைகள், பாடல்களை படித்து மகிழ்க. எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இது காசி ஆனந்தனுடைய பாடல். இது போல பல பாடல்களை நீங்கள் படித்து மகிழலாம். மதிப்பீடு கொடுத்திருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏற்றத்தாழ்வற்ற கோடிட்ட இடம் கொடுத்திருக்காங்க, அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையணுமா, நாடு அமைய வேண்டுமா, வீடு அமைய வேண்டுமா, தெரு அமைய வேண்டுமா? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 2. நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு கோடிட்ட இடம் ஆக இருக்கும். என்னது? என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காது. கோபமா? இருக்காது. வருத்தம் இருக்குமா? இருக்காது. என்ன இருக்கும்? அசதி இருக்கும். 3. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நில என்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. இதுல எது சரியானது? நிலவென்று என்பதுதான் சரியானது. 4வது பார்க்கிறோம். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் இல்ல, தமிழெங்கள். இதுதான் சரியானது. தமிழுங்கள், தமிழெங்கள் அதெல்லாம் தவறானது. 5. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் தென்று இல்ல, அமுது கூட்டல் என்று இது சரியானது. அமுது கூட்டல் ஒன்று தப்பு, அமு கூட்டல் தென்று தவறு. அடுத்து பார்க்கிறோம். 6வது பார்க்கிறோம். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இது சரியானது. செம் கூட்டல் பயிர் தவறு, செமை கூட்டல் பயிர் தவறு,
செம்பு கூட்டல் பயிர் தவறு. இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு ஒரு ஒரு பயிர் விளைகிறது என்றால் என்ன வேணும்? விளைவுக்கு நீர் தான் வேணும். அறிவுக்கு தோல் என்றுதான் சொல்லி பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். இளமையில வளர்றதுக்கு என்ன வேணும்? இளமைக்கு பால் தான் வேணும். புலவர்க்கு வேல் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. ஒரு பாடல் வரியின் கடைசி எழுத்தோ அல்லது சொல்லோ அடுத்த வரியின் கடைசி எழுத்து அல்லது சொல் போலவே அமைந்தால் அது இயைபு என்று கூறப்படுகிறது. அதுபோல் இந்த பாடல் வரிகளில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தற்பொழுது எடுத்து எழுதலாம். இங்க பேர் நேர் கொடுத்துட்டாங்க. நாம என்ன எழுதலாம்? பேர் நீர் எழுதலாம். பேர் ஊர் எழுதலாம். பால் வேல் எழுதலாம். வான் தேன் எழுதலாம். தோல் வாழ் எழுதலாம். அடுத்து நாம குருவினா பார்க்கிறோம். 1. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? என்னென்ன பெயர்களை சூட்டுகிறார்? அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல். அடுத்து 2வது வினா பார்க்கிறோம். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? நாம தமிழை எதனோட ஒப்பிடலாம்? ஏற்கனவே பார்த்தோம். அன்னை, மூச்சுக்காற்று, கண், வானூர்தி, நூலகம், இசை. அதே போல் நீங்கள் நினைப்பதை நீங்கள் எழுதலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கூறுகிறேன். சிறுவினா, இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. என்ன எழுதலாம்? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். முதலில் தொடங்கக்கூடிய அந்த வரிகளையே எழுதலாம். 2வது வினா, சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? சமூகத்தின் வளர்ச்சி விவசாயத்தையும் தொழில்களையும் அடிப்படையாக கொண்டது. அத்தகைய விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் தண்ணீர் அடிப்படையாகும். அடுத்து சிந்தனை வினா ஒண்ணு கேட்கிறாங்க. வேல் என்பது ஓர் ஆயுதம். தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? நாட்டை காக்க போருக்கு செல்லும் போர் வீரன் ஆயுதத்தோடு சென்றால்தான் வெற்றி பெற முடியும். தமிழன் நாட்டை காக்க போருக்கு சென்றபோது வேல் என்ற ஆயுதத்தை எடுத்து சென்றான், அதனால் வென்றான். அதுபோல தமிழ் புலவர்கள் தங்கள் கருத்துக்களை சான்றோர் சபையில் வாதிட்டு வெல்வதற்காக, சொற்போர் புரிந்து வெல்வதற்காக தமிழ் நூல்களில் உள்ள கருத்துக்களை பயன்படுத்தினர், அதனால் வெற்றி பெற்றனர். எனவேதான் பாரதிதாசன் போர்க்களத்தில் வெல்ல வேல் பயன்படுவது போல சான்றோர் சபையில் சொற்போரிட்டு வாதிட்டு வெல்வதற்கு தமிழ் பயன்படுவதால் தமிழை வேலுடன் ஒப்பிடுகிறார்.